அவர் நம்மளை வளர்த்து விடுகிற விதம். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்க அதிகமா ஆவியில வளரணும், வேதத்துல வளரணும். என் பிள்ளைகளை நான் உயர்ந்த இடத்துல வைக்கணும். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வரவிடாம தடை செய்த சத்துருவை நிறுவனமாக்கணும். என் பிள்ளைகளை பாஸ்டிங் இருக்க வைக்கணும், அவர்களை ஜெபிக்க வைக்கணும், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கணும், அவர்கள் உலகத்திலே சுடர்மொழியாக இருக்கணும். இதுதான் ஆல்ரெடி விருப்பம், உண்மையான ஒரு எண்ணம் உள்ளத்துல இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை அதை நம்ம இன்னைக்கு நிறைவேற்ற போகிறோம். அப்படியே ஆவில வளர்ந்து உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும், உயர்ந்த கண்மலையில இருக்க வேண்டும். மணல் மேல கட்டப்பட்ட வீடாயிராதபடி பாறையில கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். கண்மலையாய் கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலமும் கேடகமாய் இருப்பார். இப்போது வேத வாசிப்பை கேட்போமா? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பார்த்தீங்களா? நம்ம இருதயத்துக்குள்ள ஒருவருக்கு மட்டுமே இடம் வைக்கணும், ஒருத்தரை மட்டுமே ஆராதிக்கணும். அப்படி ஆராதிச்சா இந்த இருதயம் பல குழப்பத்துல, பல குழப்பங்கள், பல கேள்விகள், பல யோசனைகள் இருந்தா எப்படி ஒருத்தருக்கு ஆராதனை பண்ண முடியும்? மாம்சம் அநேக சிந்தைகளை கொண்டு வரும். அதை நிரூபணமாக்கி இயேசுவின் ரத்தத்தை என் மேல் ஊற்றுங்கள் என்று நம்ம எப்பொழுது கேட்போமானால், ஜெப நேரத்துல எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமோ, அப்பெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நம்ம சரீரத்துல ஊற்றினால் இருதயம் கேள்வியும் கேட்காது, குழப்பமும் இருக்காது, கவலையும் இருக்காது. வீணான நேரத்தை கழிச்சு மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறதும் வராது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருப்போம். உடனே ஆவியானவர் வந்துருவார். சுத்தமான இருதயத்துல ஆவியானவர் ஓடி வந்து உட்கார்ந்துடுவார். அவர் பிரசன்னர் ஆவார். அவர் பிரசன்னம் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கும். அப்போ நம்மளை சோதிக்க வருகிற, நம்மளை குழப்படியை உண்டாக்க வருகிற, நம்ம மைண்ட குழப்புகிற, வீணா அழுக வைக்கிற பாருங்க அந்த பிசாசு, அவனை ஆவியானவர் உள்ள இருந்து அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், அப்புறப்படுத்துவார். அவனை அப்புறப்படுத்த போ சொல்லுவார். அப்ப நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அந்த வார்த்தைக்காக. ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரை துதிக்கிறோம், வல்லமுள்ளவரை துதிக்கிறோம், கிருபையுள்ளவரை துதிக்கிறோம், அன்புள்ளவரை துதிக்கிறோம். இந்த நாள் என்னுடைய கரத்துல வைக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை நேசிக்கிற பிள்ளைகளப்பா. ஒரு விசையாய் கூட கர்த்தாவே இறங்கி வந்து ஆண்டவரை எங்களை சோதிக்க வருகிற, உங்களுடைய இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சோதிக்க வருகிற ஆண்டு அவங்களை ஆசீர்வாதத்தை தடை செய்கிற அந்த சத்துருவை ஆவியானவரை சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து ஆண்டு அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி விரட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகி எங்கள் ஆண்டவராகி தேவனே, நீர் விரட்டினதை போல இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி அவங்க குடும்பத்துல அலக்களிக்கிற அன்று இருதயத்துல யோசனைகளையும் குழப்பங்களையும் கேள்விகளையும் கொண்டு இருக்கிற சத்துருக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி கட்டி போடுங்க. உங்க பிள்ளை மேல பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க, உங்க பிள்ளைகள் மேல ஊற்றுங்க. அவங்க சரீரத்துக்குள்ள இருக்கிற பாரங்கள், கவலைகள், வியாதிகள், வறுமைகள், அடர் நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், குழப்பங்கள், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்து ஒரு குடும்பத்தையே அலக்களிக்கிற பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி கட்டி கொடுக்கணும். சுத்தமாக இருதயம் அங்க பரிசுத்தாவில குடியிருக்கும். ஆனால் ஒருவருக்கே, உண்மை ஒருவருக்கே ஆராதனையை செய்யத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போது ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஜெபிக்க ஆசீர்வதிக்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உங்க பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வாங்க கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்துல தேவ பிரசன்னம் இருக்கும்படியா ஜெபிக்க ஆசீர்வதி. இயேசப்பா நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 601 முதல் 700 முடிய உள்ள வாசங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெறுவோம். கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தான் பெற்ற அற்புதத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பசியுள்ளவனை நன்மைகளினால் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்மை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
தம் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவர் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவர் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் சொன்னபடியே ஆகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என விசுவாசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசிக்கும் போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனுடைய குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கள்ள கிறிஸ்துகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விடுதலை கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொறுமையினால் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீஷர்களின் கால்களை கழுவினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காணாதவர்கள் காணுபடி வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் இடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன்
எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வார்த்தையை கைக்கொள்கிறவன் மரணத்தை காண்பதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவை கனம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவ வசனங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல நிலமாய் என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல விதை விதைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 100 பலன் கொடுக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை குறித்து சாட்சி கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிரசின் மேல் அநேக கிரீடங்களுடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய நாமத்தை எங்கள் நெற்றியில் போட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு எங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்தினால் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் சொந்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தூரமாய் இருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினால் அருகில் சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு தைரியம் உண்டாக செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் மரணத்தினாலே பிசாசை அழித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை பொழிந்தருளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி வரும்போது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊழியக்காரன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது கூட நாம் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 701 முதல் 800 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சந்திரன் ரத்தமாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் வலது வருஷத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வைக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுரு மூலம் ஜனங்களை உணர்வடைய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்பட வைக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புருஷர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்திரீகளை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுரு மூலம் ஜனங்களை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராத்திரியில் சிறைச்சாலை கதவுகளை திறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலர்களை வெளியேற்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களின் உபத்திரவத்தை காண்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களின் பெருமூச்சை கேட்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீனாய் மலையில் ஜீவ வாக்கியங்களை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனை தீட்டுள்ளவன் என்று சொல்லக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனை அசுத்தன் என்று சொல்லக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியை செய்கிறவனே உமக்கு உகந்தவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வசனத்தை போதிக்க தைரியத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சிகளை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷத்தினால் எமது இருதயங்களை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சவுலை நோக்கி சடுதியாய் வானத்திலிருந்து தோன்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிசயங்களை காட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
இக்கட்டான சூழ்நிலையில் திடன்கொள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு மகிமை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு கனத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களை நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நீதிமான்களாக்க எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ மகிமையை அடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவியாகிய எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தை நீதி நிறைவேற செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சரீரத்தை பாவத்திற்கு மறிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியை நீதியின் நிமித்தம் ஜீவனடைய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எமது பலவீனங்களில் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முதற் பேரானவர்களாய் எம்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளிலிருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆராயப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீமையை வெறுத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முழங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புளிப்பு அல்லது பாவம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புதிதாய் பிசைந்த மாவை போல் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது வல்லமையினால் எங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதனைக்கு தப்பிக்கொள்ள வழியை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆறுதல் செய்ய திராணி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உபத்திரவங்களில் ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு ஆறுதலை பெருகச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமடைய செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நற்கரைகளில் பெருகச் செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபையை பெருகச் செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கிருபை உனக்கு போதும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின் சாபத்து நின்று என்னை மீட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கிரமங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதங்களில் உம்மோடு கூட என்னை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B/5, கைவண்டி தொழிலாளர் காலனி, எழுப்பேரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222, மற்றொரு எண் 9865352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.